எங்க ஒரு பொண்ணு அவளோட பாய் ஃப்ரெண்டோட ஃபேமிலியை பாக்குறதுக்காக அவன் கொடுத்த ரிங்க போட்டுட்டு சந்தோஷமா லிப்ட்ல போயிட்டு இருக்கா. அப்ப அங்க இன்னொரு பொண்ணு அதே மாதிரி ரிங் போட்டுட்டு வரா. இவ அதை பார்த்த உடனே சந்தேகப்பட்டுட்டு அந்த பொண்ணு கிட்ட ரிங் நல்லா இருக்குன்னு சொல்றா. அந்த பொண்ணு உடனே அவகிட்ட இந்த ரிங்கா என்னோட பாய் ஃப்ரெண்ட் வாங்கி கொடுத்தான்னு சொல்றா. இவ உடனே உன்னோட பாய் ஃப்ரெண்ட் பேர் என்ன இதுவான்னு கேக்குறா. அவளும் ஆமா இது என்னோட பாய் ஃப்ரெண்ட் பேர் தானே சொல்றா. இவ உடனே உஷார் ஆயிட்டு அந்த பொண்ணை லிப்ட்ல தள்ளி விட்டுட்டு இவ மட்டும் வெளியே போயிடுறா. அங்க இருந்து செக்யூரிட்டி வந்து ஏதாச்சும் பிரச்சனையான்னு கேக்குறான். இவ உடனே அவங்க கிட்ட ஒரு பிரச்சனையும் இல்ல, இந்த லிப்ட கொஞ்ச நேரம் ஓபன் பண்ணாதன்னு சொல்றா. அவன் அந்த பொண்ணு கிட்ட அதெல்லாம் முடியாதுன்னு சொல்றான். இந்த பொண்ணு உடனே நிறைய காசு கொடுத்து அவன் அந்த வேலையை செய்ய சொல்றான். அவனும் காசுக்காக ஒத்துக்கிட்டு அந்த லிப்ட க்ளோஸ் பண்ணியே வச்சிடறான். இந்த பொண்ணு அவளோட பாய் ஃப்ரெண்ட பார்க்க ஆர்வமா போறா. இவ அவளோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட போய் சர்ப்ரைஸ் பண்றா. அவளோட பாய் ஃப்ரெண்ட் அவளை பார்த்துட்டு நீ எதுக்கு இங்க வந்தன்னு கேக்குறான். ஆக்சுவலா அவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட். அவனும் என்ன சொல்றதுன்னு தெரியாம அவனோட அம்மா முன்னாடி இவதான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்னு சொல்லிடுறான். அவங்க அம்மாக்கு ஐஸ்க்கு மேல ஐஸ் வச்சுக்கிட்டே இருக்கா. அப்ப அவளோட போனுக்கு யாரோ மெசேஜ் பண்ணிட்டே இருக்காங்க. அது அவளோட பாய் ஃப்ரெண்ட் பார்த்துட்டு யார் எதுன்னு கேக்குறான். இவ அவங்க கிட்ட அதெல்லாம் ஒண்ணு இல்லன்னு சொல்லிட்டு பேச்ச மாத்திரா. அப்ப கரெக்டா அவனோட அப்பா அங்க வராரு. அவர் அந்த பொண்ணை பார்த்த உடனே ஷாக் ஆகிறாரு. அவரோட வைஃப் கிட்ட நீ எனக்காக போய் ஜூஸ் கொண்டு வான்னு அனுப்பிச்சு விட்டுட்டு அவரோட பையன் கிட்ட நானும் இந்த பொண்ணு ரிலேஷன்ஷிப்ல இருக்குன்னு சொல்றாரு. அதை கேட்ட உடனே அவரோட பையன் ஷாக் ஆகிறான். அவனோட அப்பா கிட்ட நான் இவளுக்காக நிறைய செலவு பண்ணிருக்கேன், நான் இவளை யாருக்காக விட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்றான். அவனோட அப்பா அவங்க கிட்ட நீ செலவு பண்ணதோட உனக்கு நிறைய காசு தர, நீ எனக்கு அவளை கொடுத்துருன்னு சொல்றான். அந்த பொண்ணு அவங்க ரெண்டு பேரும் பேரம் பேசுறத பார்த்துட்டு இங்க என்ன நடக்குது, எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறா. அவங்க ரெண்டு பேரும் அந்த பொண்ணு பேசுறத கண்டுக்காம அவங்க பண்ண அவளுக்காக பேரம் பேசிட்டு இருக்காங்க. இவ ஒண்ணு விக்கிறதுக்கு நான் ஒன்னும் பொருள் இல்லைன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போய் அவனோட அம்மா கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்றா. அவனோட அம்மா அதெல்லாம் கேட்டுட்டு ஓ அப்படியா, நாங்க பெரிய பணக்காரங்களாகணும், உன்னை எவ்வளவுக்கு கேட்டாங்கன்னு சொல்லி கேக்குறா. இதை கேட்ட உடனே அந்த பொண்ணு ஷாக் ஆகிட்டு நீங்க ஒரு பைத்தியக்கார குடும்பம் போல, உங்களோட ரிங்கும் வேணாம் ஒண்ணு வேணாம்னு சொல்லிட்டு அந்த ரிங் அவங்க கிட்டே கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. இந்த பொண்ணு ஸ்ட்ரைட்டா போய் லிப்ட்ல இருந்த பொண்ணு கிட்ட நான் உன்னோட நல்லதுக்கு தான் சொல்றேன், தயவு செஞ்சு அந்த ஃபேமிலி கிட்ட மட்டும் போயிடாத, அவங்க உன்னை ஏதாச்சும் பண்ணிருவாங்க, நீ அவங்க கிட்ட மாட்டிக்குவேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறா. அந்த லிப்ட்ல மாட்டியிருந்த பொண்ணு நான் அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டேனா இல்ல அவங்க என்கிட்ட மாட்டிக்கிட்டாங்களான்னு பாக்கலாம்னு நினைக்கிறா. அடுத்தது என்ன நடந்திருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.